வெயில் சும்மா கருக்குன்னு கொளுத்தும் போது நம்ம தொண்டையெல்லாம் அப்படியே வறண்டு போய் இருக்கும்போது நம்ம கைக்குள்ள ஒரு கண்ணாடி டம்ளர்ல ஜிகிர்தண்டா வந்து சேர்ந்தா எப்படி இருக்கும்? சும்மா இதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஜிகிர்தண்டா மேல அப்படியே அந்த பாலாடையெல்லாம் மிதக்க, உங்களுக்காகவே அந்த பாதாம் பிசின்லாம் ஜெல்லி மாதிரி அப்படியே அது மேல காத்துக்கிட்டு இருக்க, இதை பார்க்கும் போதே இதை குடிக்கணும்ன்ற ஒரு வெறி வருதுல. நம்ம தமிழ்நாட்டுடைய குழு பெருமை மதுரை ஜிகிர்தண்டா. இந்த ஜிகிர்தண்டால இருக்கிற ரொம்ப அற்புதமான விஷயமே அதோடைய அந்த பால் தான். இது சாதாரண பால் கிடையாதுங்க. அந்த பாலை நல்லா வச்சு நல்லா சுண்ட காய்ச்சி அது அப்படியே ஒரு லேசான பழுப்பு நிறத்துக்கு மாறுற வரைக்கும் அந்த பாலை காய்ச்சுவாங்க. அந்த பாலோட திக்னஸே, அதாவது அந்த பாலோட தடிமனே வேற லெவல்ல இருக்கும்னா பாத்துக்கோங்களேன். அதை ஒரு வாய் நம்ம அப்படியே உள்ள இறக்கும் போது அந்த பாலுடைய முழுமையான அந்த ருசியும் நெய் மாதிரி ஒரு நறுமணமும் நம்ம நாக்குல அப்படியே அந்த சுவை அப்படியே அந்த டேஸ்ட் ஒட்டிக்கும். அப்புறம் அதுல போடுற அந்த பாதாம் பிசின், அதுதாங்க இதோடைய இதயமே. பார்க்கறதுக்கு நல்லா குட்டி குட்டியா ஜெல்லி மாதிரி இருக்கும். ஆனா நம்ம உடம்புக்கு ரொம்ப அதிகபட்சமான முழுமையான குளுமையை தரக்கூடிய அந்த பாதாம் பிசின் டம்ளரோட அடியில தங்கி இருக்கும். நம்ம அதை உறிஞ்சி குடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பாலோட சேர்ந்து இந்த பாதாம் பிசினும் நம்ம வாய்க்குள்ள வரும்போது கடிக்கிறதுக்கு அப்படியே ஒரு மென்மையா, அப்படியே ஒரு அருமையான ஒரு ருசியை அது கொடுக்குங்க. இதுக்கு நடுவுல வர அந்த நன்னாரி மனமும் கடல் பாசியும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, கடல் பாசிய ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி அதுக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. அது அந்த பாலோட சேரும் போதுதான் ஒரு தனித்துவமான ஒரு சுவையை அது நமக்கு கொடுக்கும். நன்னாரி சர்பத்தோட அந்த இனிப்பு, அந்த நல்ல சுண்ட காய்ச்சின அந்த பாலோட தடிமனான சுவையோட அது சேரும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு இனிப்பு அது ரெண்டும் சேர்ந்து தரும் பாருங்க. அப்படியே ஒரு திகட்டாத ஒரு இனிப்புங்க அது. இதை சுவைக்கும் பொழுது அப்படியே ஒரு அருமையான ஒரு சுவையா அது மாறும். இப்ப நம்ம மெயினான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இதுக்கு மேல வைக்கப்படுற அந்த பிரத்யோகமான பாலாடை கொண்ட ஐஸ்கிரீம் நம்ம சாதாரணமா கடையில வாங்குற மாதிரியான ஒரு ஜூஸ் கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க பாலாடைய வச்சு திரட்டின ஒரு அற்புதமான பனிக்கட்டி கட்டின்னு சொல்லலாம் அந்த ஐஸ்கிரீமை. அந்த ஐஸ்கிரீமை மட்டுமே நம்ம தனியா எடுத்து நம்மளுடைய நாக்குல வச்சோம்னா அடடடடா, அது அப்படியே ஒரு வெண்ணெய மாதிரி நம்ம நாக்குல வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகுங்க. இப்போ இந்த மொத்த கலவையையும் எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா? முதல்ல அதுக்கு மேல இருக்கிற அந்த பாலாடை நிறைஞ்ச ஐஸ்கிரீமை கொஞ்சம் சுவைக்கணும். அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற அந்த தடிமனான பாலை ஒரு உறிஞ்சி உரியணும். கடைசியில அதுக்கு கீழே இருக்கிற அந்த பாதாம் பிசினையும் அந்த பாலாடையையும் ஒன்னா கலந்து நம்ம வாய்க்குள்ள அனுப்பும் பொழுது அப்பப்பப்பா, நம்ம வயிற்றுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு திருவிழாவே நடக்கிற மாதிரி ஒரு கொண்டாட்டமே உண்டாகுங்க. இந்த ஒரு ருசிக்கு முன்னாடி உலகத்துல உள்ள எந்த ஒரு குடிபானத்துடைய ருசியும் ஈடாகவே ஆகாதுங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுல பெருசா காரமும் இல்ல, மசாலாவும் இல்ல, ஆனா நம்ம மனசை மயக்கக்கூடிய ஒரு மாயாஜாலம் இருக்கு. நீங்க ஒரு உண்மையான சாப்பாட்டு பிரியரா இருந்தா இந்த ஜிகிர்தண்டாவோட ருசியை ஒரு முறையாவது நீங்க அனுபவிக்கணும். இந்த ஒரு குளுமையான ருசியை பத்தி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்க இதை குடிச்சிட்டு மறக்காம இது எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட்ஸ்ல உங்களுடைய அந்த அனுபவத்தை சொல்லுங்க.